ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 24ஆம் அத்தியாயம். தேவர்கள் இறைவனை புகழ்கிறார்கள். பத்மநிதியின் வரவேற்பு. ஜெய்மினி முனிவர் கூறினார், திரும்புவதில் தாமதம் காரணமாக பதட்டமான மனதுடன் பூமிக்கு வந்த பிறகு அவர் ஒரு நீண்ட கைத்தடியைப் போல இறைவனின் முன் சாஷ்டாங்கமாக வணங்கினார். அதிகப்படியான மகிழ்ச்சியால் உதிர்ந்து நிற்கும் முடி அவரது உடலை ஒரு மேலாடை போல மூடியது. அவர் கூறினார், மன்னர் இந்திரத்யும்னர் கூறினார், பிராமணர்களுக்கு நட்பான இறைவனுக்கு வணக்கம். பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் நலனுக்கு உகந்த இறைவனுக்கு, தன்னை வேண்டிக் கொள்பவர்களின் துயரங்களை அளிக்கும் இறைவனுக்கு, வாழ்க்கையின் 4 மடங்கு நோக்கத்தை பெறுவதற்கு ஒரே காரணமான இறைவனுக்கு, ஹிரண்ய கர்ப்பரே, புருஷர் மற்றும் பிரதான வடிவிலான வாசுதேவருக்கும், தூய அறிவின் உருவகமான இறைவனுக்கும் வணக்கம். இவ்வாறு பிரார்த்தனை செய்த மன்னரின் விழிகள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. இறைவனை சுற்றி வந்து அவர் மீண்டும் மீண்டும் வணங்கினார். பின்னர் அங்கு சென்ற தேவர்கள் மகிழ்ச்சியுடன் இறைவனை வணங்கி பய பக்தியுடன் கைகூப்பி அவரை புகழ்ந்தனர். தேவர்கள் கூறினார்கள், புருஷருக்கு 1000, அதாவது எண்ணற்ற தலைகள், 1000 கண்கள் மற்றும் 1000 பாதங்கள் உள்ளன. அவர் முழு பூமியையும் வியாபித்து 10 அங்குலங்கள் மேலே நிற்கிறார். அவர் புருஷர், உச்ச பிரம்மன் மற்றும் பெரிய ஆத்மா என்று பாடப்படுகிறார். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் புருஷரே. அவரது மகத்துவம் இதுதான். இந்த புருஷன் இறைவன் மிகவும் பெரியவர். அனைத்து உயிரினங்களின் தொகுப்பும் அவருடைய ஒரே பாதத்தை, அதாவது 4இல் 1 பங்கு உருவாக்குகிறது. அவருடைய மீதமுள்ள 3 பாதங்கள் பாகங்கள் ஸ்வர்க்கத்தில் அழியாதவை. வேதங்கள் தம்மிடமிருந்து பிறந்தன. தம்மிடமிருந்து யக்ஞ புருஷன் பிறந்தார். குதிரைகள் தம்மிடமிருந்து பிறந்தன, பசுக்கள் மற்றும் ஆடுகளும் கூட. பிராமணர்கள் தம் வாயிலிருந்து பிறந்தார்கள். சத்திரியர்கள் தம் கைகளிலிருந்து பிறந்தார்கள். வைசியர்கள் தம் தொடைகளிலிருந்து பிறந்தார்கள். சூத்திரர்கள் தம் பாதங்களிலிருந்து வெளிப்பட்டனர். தமது மனதில் இருந்து சந்திரனும் தமது விழிகளிலிருந்து சூரியனும் பிறந்தார்கள். காற்று தமது காதுகளிலிருந்து உயிர் காற்றுகளுடன் பிறந்தது மற்றும் ஹவ்யாவை, அதாவது நெருப்பை தாங்கியவர், நாக்குகளிலிருந்து பிறந்தார். தமது தொப்புளிலிருந்து ஆகாயம் வெளிப்பட்டது. தமது தலையிலிருந்து வெளிச்சம் தோன்றியது. தமது பாதங்களிலிருந்து பிறந்தது பூமி. 8 பாதங்களும் தமது காதுகளிலிருந்து வெளிப்பட்டன. 7 பிரிதிகள், அதாவது புனித நெருப்பை சுற்றி வைக்கப்பட்ட யாக குச்சிகள் தங்களிடமிருந்து வெளிப்பட்டன. அதேபோல் 21 சமித்துக்களும், அதாவது யாக கிளைகள், அனைத்து உயிரினங்களின் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் தங்களிடமிருந்து மட்டுமே தோன்றின. நீங்கள் மட்டுமே அனைத்து உலகங்களுக்கும் அதிபதி. தாங்கள் மட்டுமே பாதுகாவலர் ஆவீர். ஒரு கடுமையான வடிவத்தில் பெரிய தலைவரே, பகவானே, தாங்கள் மட்டுமே அளிப்பவர். தாங்கள் மட்டுமே யக்ஞம் மற்றும் யக்ஞத்தின் ஒரு பகுதி. தாங்கள் யக்ஞத்தின் அதிபதி, மிக பெரியதை விட பெரியவர். தாங்கள் பெரிய சப்த பிரம்மம், உயர்ந்தவர் அல்லது வேதங்களாக ஒளி வடிவாக இருப்பவர். தாங்கள் சுதந்திரமான அரசர், பேரரசர், உலகங்களின் தலைவரே, பகவானே, பிரபஞ்சத்தின் ஆட்சியாளரே. தாங்கள் விராட பிரபஞ்ச வடிவத்தின் கீழே இருக்கிறீர்கள். தாங்கள் மேலேயும் இருக்கிறீர்கள். தாங்கள் பக்கங்களிலும் இருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தை போன்ற இறைவனை, உலகில் உள்ள அனைத்தும் தம்மால் வியாபித்துள்ளன. தம்மை வழிபடும் யாஜ்னிகர்கள், யக்ஞங்களை செய்பவர்கள் உயர்ந்த இருப்பிடத்தை பெறுகிறார்கள். தாமே நுகர்பவரும் நுகரப்படுபவரும் ஆவீர். தாமே ஹவிஸ் பிரசாதம், ஹோத்ரி, ஹவிசுகளை ஊட்டுபவர், மற்றும் ஹவனம், ஹவிசுகளை நெருப்பில் செலுத்தும் செயல். தாமே நன்மைகளை வழங்குபவர். தாமே அனைத்து புனித சடங்குகளின் பலனை அனுபவிப்பவர். இறைவனே, தாமே அனைத்து புனித சடங்குகளுடனும் ஒத்தவர். தாமே அனைத்து புனித சடங்குகளின் கருவிகள். தாமே அனைத்து புனித சடங்குகளின் பலனை வழங்குபவர். கர்மங்களை செய்ய தூண்டுபவர் தாமே ஆவீர். தாமே நல்லொழுக்கம், அன்பு மற்றும் செல்வத்தில் பரிபூரணத்தை வழங்குபவர். தம்மை தவிர வேறு யார் முக்தியை வழங்குபவர்? ரிஷிகேசரே,
தமக்கு வணக்கம். 1000 எண்ணற்ற வடிவங்களை கொண்ட எல்லையற்றவரும் 1000 பாதங்கள், விழிகள், தலை, தொடைகள் மற்றும் கைகளை கொண்ட இறைவனுக்கும் 1000 பெயர்களை கொண்ட நித்திய புருஷனுக்கும் வணக்கம். 1000கணக்கான கோடி யுகங்களை தாங்கிய இறைவனுக்கு வணக்கம். அதிகார பதவிகளிலிருந்து நாங்கள் விழுந்துவிட்டோம். எங்கள் அடைக்கலமாக நாங்கள் உம்மை நாடியுள்ளோம். பகவானே, தாமரை கண்ணனை, எங்களை காப்பாற்றுங்கள். ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலமாக இருங்கள். பகவானே, உலக இருப்பு என்ற கடலில் விழுந்த உயிரினங்களுக்கு தாமே ஒரே அடைக்கலம். துன்பப்படுபவர்களை பாதுகாக்கக்கூடிய தமது படைப்பில் தமக்கு நிகர் எவரும் இல்லை. பகவானே, தாமே பிரபஞ்சத்தின் தந்தை, தாமே மறுப்பவர், துன்பப்படுபவனுக்கும் ஆதரவற்றவருக்கும் தாமே பாதுகாவலராவீர், தாமே போஷிப்பவர். பகவானே, எல்லா பேரிடர்களையும் தடுப்பவர் தாமே. விஷ்ணுவே, பகவானே, பிரபஞ்சத்தின் தலைவரே, எங்களை காப்பாற்றுங்கள். உன்னத பிரபுவே, எங்களை காப்பாற்றுங்கள். தேவி கமலையின் நாயகரே, எங்களை காப்பாற்றுங்கள். தங்களை தவிர வேறு யார் எங்களை காக்க தகுதியானவர்கள்? உள்ளுணர்வுள்ள ஆன்மாவே, தமக்கு நமஸ்காரம். அனைத்து மகிமைகளின் களஞ்சியமே, தமக்கு நமஸ்காரம். இவ்வாறு புகழ்ந்து பேசிய அந்த தேவர்கள் சிறந்த பிராமணர்களை மீண்டும் மீண்டும் வணங்கி மன்னர் இந்திரத்யும்னருடன் வெளியே வந்தனர். பின்னர் அவர்கள் ஸ்ரீ நரசிம்மரின் சந்நிதிக்கு சென்று அவரது பாதங்களில் விழுந்து மிகுந்த பக்தியுடன் வணங்கி நிருகேசரியை, மனித சிங்கத்தை வணங்கினர். பின்னர் பத்மநிதியுடன் சேர்ந்து அவர்கள் நீலமலையின் உச்சிக்கு சென்றனர். அங்கு சிறந்த மாளிகை கட்டப்பட்டது. தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரிக்க அவர்கள் அங்கு சென்றனர். அங்கு அவர்கள் முழு வானத்திலும் வியாபித்திருக்கும் மிக உயர்ந்த மாளிகையை கண்டார்கள். இது சூரியனின் இயக்கத்தை தடுக்க தயாராகும் விந்திய மலையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அது அனைத்து பகுதிகளிலும் பரவியது. அதன் அற்புதமான அமைப்பால் அது பிரகாசித்தது. அதிக நேரம் கடந்திருந்தாலும் அது அதன் அருளையும் அற்புதமான வடிவத்தையும் தக்க வைத்து கொண்டது. பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரான இந்திரத்யும்னன் இவ்வாறு நினைத்தார்: இங்கிருந்து நான் முன்பு சத்தியலோகம் கட்டப்பட்டு கொண்டிருந்த போது அதற்கு சென்றேன். நீண்ட காலத்திற்கு பிறகு முடிக்கப்பட்ட மாளிகை, சரியான அரண்மனை என் பார்வைக்கு வந்துள்ளது. இது இறைவனின் அருளால் மட்டுமே, மனித முயற்சியால் அல்ல. சூரியன், சந்திரன் மற்றும் தேவேந்திரன் கூட அழிக்கப்படும் போது ஒரு மன்வந்திரத்தின் முடிவு இருக்கிறதா? இன்னும் இந்த அரிய மாளிகை சரியாக நிலைத்து நிற்கிறது. மனிதர்களால் கட்டப்பட்ட இந்த மாளிகைகள் எறும்பு புற்றுக்களை போன்றவை. அவை இடிந்து விழுகின்றன, மரங்களால் நிரம்பியுள்ளன. சிறிது நேரத்தில் அவற்றின் ஆயுள் முடிவடைகிறது, மேலும் அவை இடிந்து விழுகின்றன. பகவான் என் மீது காட்டிய கருணையால் தான் ஸ்ரீஹரியின் உறைவிடம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் தனது உதவியாளர்களில் 3 பணிவான வார்த்தைகளை கூறினார்: பகவானின் மாளிகை என்னால் கட்டப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் அங்கே ஒரு மர உடலுடன் வெளிப்பட்டார். அந்த நேரத்தில் ஒரு உருவமற்ற அமானுஷ்ய குரல் என்னிடம் பேசியது: நீலமலையின் உச்சியில் கட்டப்பட்ட பிரபஞ்சத்தின் இறைவனின் தங்குமிடமாக மாளிகையை பெறுங்கள். அது 1000 ஹஸ்த உயரமாக இருக்கும். இதை நிறுவும் விழாவிற்கு தாமரையில் பிறந்த இறைவன் சித்தர்கள், பிராமண முனிவர்கள் மற்றும் தேவர்களுடன் இங்கு வருவார். ஒன்று கூட வேண்டிய தேவைகள் என்ன என்பதை எப்படி அறிந்து கொள்வது? மன்னர் இந்திரத்யும்னன் இவ்வாறு கூறிய போது அந்த தேவர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து அவர்களிடம் பேசினார்கள். தேவர்கள் கூறினார்கள்: எங்களுக்கும் அது தெரியாது. நமது குரு பிரகஸ்பதி ஆவார். இப்போது நமது சக்தியில் இல்லை. அவர் சொர்க்கத்தின் நலனில் ஈடுபட்டுள்ளார். பத்மநிதி கூறினார்: பகவானே, பிரம்மதேவரின் கட்டளைப்படி நான் உங்களுடன் இங்கு வந்துள்ளேன். இங்கே நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் நோக்கம் என்ன? ஜைமினி முனிவர் கூறினார்: அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது முன்பு பிரம்மதேவரால் அனுப்பப்பட்ட நாரத மாமுனிவர் அனைத்து புனித நூல்களிலும் நிபுணராக இருந்தார். அவர் அவர்களுக்கு முன்னால் நின்றார். பிரம்மதேவர் அவரிடம்: முனிவரே, வேதங்களின் கட்டளைகளின்படி தேவையான அனைத்தையும் ஒன்றாக சேகரிக்கவும்.
தங்கள் கட்டளைப்படி பத்மநிதி அனைத்தையும் கொண்டு வருவார். பிரம்மதேவரின் மைந்தனை கண்டதும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் எழுந்தனர். சிறந்த மன்னரான இந்திரத்யும்னர் சதர்க்ய பூஜா 6 முறை அர்க்யம் வழங்கப்படும் வழிபாடு மூலமாகவும் அவரை வணங்கினார். மனித வடிவங்களை கொண்ட அந்த தேவர்கள் வணங்கினர். இந்திரத்யும்ன மன்னன் அவருக்கு நிறுவுதல் சடங்கிற்கு தேவையான பொருட்களை பற்றி கூறினார். சிறந்த முனிவரே, நான் நீண்ட காலமாக என் பூசாரியால் கைவிடப்பட்டதால் என்ன குறிப்பிட்ட விஷயங்கள் ஒன்றாக சேகரிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே பிராமணரே, என்ன செய்ய வேண்டும் என்று அதன் வரிசையையும் கட்டளையிடுங்கள். 24ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.